அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் சொல்கிறோம். புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை எல்லாமே பெருமாளுக்கு உகந்த நாள். எப்படி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆனது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சூரியனோட புத்திரன், சூரியனுக்கு 2 மனைவிகள். நம்ம பொங்கல் சூரிய பூஜையில் போட்டிருக்கோம். சாயா சௌமியா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண மூர்த்தகே நமகா அப்படின்னு. சாயான்னு ஒரு மனைவி, சௌமியா அதாவது சஞ்சலான்னு சொல்லுவாங்க, சஞ்சலான்னு ஒரு மனைவி. அதில் சாயாவுக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வரன். சனீஸ்வராய நமகா, ஓம் சாயா புத்திராய நமகா அப்படின்னு. சாயா புத்திரன் தான் சனீஸ்வரன். சௌமியா இன்னொரு மனைவி, அந்த மனைவிக்கு 2 பேர். ஒருத்தர் யமன், இன்னொருத்தர் யமுனா தேவி. அதில் யமுனா தேவி, யமுனை நதி தெரியும் எல்லாருக்கும் இல்லையா, யமுனை தேவி நதி. அதில் காளிங்கன் உள்ளே இருந்து யமுனை நதியில் இருந்துட்டு யமுனையை ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான், அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். யமுனா தேவியால் தாங்க முடியாமல் மகாவிஷ்ணுட்ட முறையிடுறார். மகாவிஷ்ணு நான் நான் இது பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது அங்கே காளிங்கன் நடத்தினான். காளிங்கன் மேலே ஏறி காளிங்கன் நடத்தினான். அப்படியே காளிங்கனோட அட்டகாசத்தை இது பண்ணி யமுனையை தூய்மைப்படுத்தினான். அதுக்கப்புறம் தான் யமுனை நதி கங்கை நதிக்கு சமமாக யமுனை நதியும் எல்லாரும் வணங்கக்கூடிய இது உண்டாச்சு. அது காளிங்க கிருஷ்ணர் பகவான் அங்கே காளிங்க ரத்னம் ஆடி இது பண்ண அப்புறம் தான் அதேமாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ இங்கே இது மாதிரி ஆச்சா. அப்போ சனீஸ்வர பகவான் என்ன செய்கிறாரு, நேராக யமுனை கேட்குறாரு, நீ இவ்வளோ நாளாக அசுத்தமாக அப்படி தான் இருந்துருந்த, இப்போ திடீர்னு உன்னை புனிதமாக அப்படி ஆகிட்டே அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்கிறா, இதுமாரி நான் கிருஷ்ணரை வேண்டினேன், கிருஷ்ணன் தான் இதுமாரி இது பண்ணார், நீ அவரை பிரார்த்தனை பண்ணி இது பண்ணு, உனக்கு ஏதாவது இது கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ தான் நாரதர் அங்கே வராரு. என்ன உனக்கு வேணும் என்னன்னு கேட்டவுடனே, இல்லை என்னை எல்லாரும் ஒரு பாவி மாதிரி அமங்கலம் மாதிரி என்னை நினைக்கிறாங்க, நானும் தாங்கி நடந்து போகிறேன், என்னை பார்த்தாலே எல்லாரும் வெறுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, என்னை சனினாலே எல்லாரும் இது பண்ணுறாங்க, அதனால் அமங்கலமாக நினைக்கிறாங்க, அதெல்லாம் போக்கி எனக்கு ஒரு நல்லது கிடைக்கணும், அதுக்காக நான் கிருஷ்ணர் இது பண்ணணும் அப்படின்னாக்க, உனக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, நீ கிருஷ்ணர் இது பண்ணு. அதாவது ஹோலிகாங்கிற ஒரு அரக்கியை வச்சு கிருஷ்ணரை அவன் ஜுவாலை ஒரு நெருப்பு மாதிரி இதாகி அப்படியே எல்லாரையும் அப்படியே இது பண்ணிவிடுவான். அவள் நெருப்பாக எல்லாரையும் இது பண்ணிவிடுவான். ஆனால் அவளை நெருப்பு ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி சக்தி அந்த அவளுக்கு இருந்தது. அவளை தடவை கிருஷ்ணர் கூட இது பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன செஞ்சார், அவரை விரட்டி விட்டுட்டார். ஆனால் பொம்பளைங்கிறதுனால யுத்தம் பண்ணாமல் விட்டுட்டார். இப்போ திருப்பி அவள் இப்போ கிருஷ்ணர் குழந்தையா பிறந்து நந்தகோபத்தில் இருக்கார். அந்த எப்படியாவது கிருஷ்ணனை அழிக்கணுங்கிற ஒரே இதில் அவள் இங்கே வந்துட்டு இருக்கா. நீ என்ன செய்கிற, அவளை நீ எப்படியாவது இது பண்ணிட்டு கிருஷ்ணர்கிட்ட நீ கிருஷ்ணர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாக்க உனக்கு கிருஷ்ணர்லாம் அனுகூலமாக கிடைக்கும், கிருஷ்ணருக்கும் உன்னால் ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறவொடனே சரி அப்படியே செய்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி ஹோலி பண்டிகை, அங்கே எல்லாரும் பசங்கள்லாம் கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் அவங்க குழந்தைகள்லாம் இல்லையா, கிருஷ்ணர் சின்ன குழந்தை அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அது அங்கே ஒரு நெருப்பு கட்டையெல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சு ஒரு இடத்துல அழகாக வச்சு கொளுத்தி அப்படி விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஹோலிக்கா என்ன பண்ணுறா, அந்த நெருப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். நெருப்பு அவளை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணாது. அவள் எல்லாரையும் நெருப்புக்குள்ளே இழுத்து அழிச்சிட முடியும். அதேமாரி வரம் அவளுக்கு. அவள் என்ன பண்ணுறா, அந்த நெருப்புக்குள்ளே உட்காந்துட்டு இந்த கிருஷ்ணர்லேருந்து அந்த குழந்தைகளெல்லாம் அந்த நெருப்புக்குள்ளே இழுக்கிறான். அப்போ இழுக்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்துருக்கா. இழுக்க இது பண்ணும்போது அப்போ தான் சனீஸ்வர பகவான் அங்கே வந்துடுறாரு. ஹோலிகா அப்படியே பார்க்குறாரு. அப்படியே இது பார்க்கும்போது சனீஸ்வர பார்வை எதுவுமே, சனி பார்வைப்பட்டாலே அவ்வளோதான். அந்த பார்வை எதுவுமே பார்வையால் இந்த ஹோலிகா என்ன பண்ணுறா, தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்துடுறா. அந்த நெருப்பை அவளே எரிச்சிடுது. அப்போ அப்புறம் தான் நாரதர் போய் கிருஷ்ணர் சொல்கிறார், இதுமாரி சனீஸ்வரன் தான் இதுமாரி பண்ணா, அந்த ஹோலிகா இது பண்ணி உங்களை அந்த இதில் இது பண்ணா அப்படின்னு. உடனே சனீஸ்வரன் கூப்பிட்டு, அப்படியா நீ எனக்கு உபகாரம் பண்ணியிருக்க, உனக்கு ஒரு வரம் தரேன். நான் கலியுகத்தில் அந்த திருப்பதியில் வெங்கடேஸ்வரா நான் இது பண்ண போகிறேன். அப்போ உன்னோட கிழமையான சனிக்கிழமையில் என்னை யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணுறேன். உன்னால் அந்த அஷ்டம சனி, 7 சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அர்த்தாஷ்ட சனி இதுமாரி இதெல்லாம் இருக்க அவங்களாம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நீ முழுசும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உனக்கு முழுசும் இதில் பவர் இல்லைனாலும் உன்னோட இதை வாங்கி நான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன். உன்னோட சனிக்கிழமை மங்கள உள்ள நேரமாக நான் அவங்களுக்கு இது பண்ணுறேன். அன்றைய தினம் யார் என்னை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சகல புண்ணியங்களும் தரேன், சகல கஷ்டங்களும் நிவர்த்தி பண்ணி இது பண்ணுறேன்னு சொல்லி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரனை சனியை போல் கொடுப்பவன் இல்லைங்கிற மாதிரி அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. சனியை போல் கொடுப்போம், அவன் கொடுத்தா ஒரேடியாக வாரி கொடுத்துருவான், அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் இது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க.
இதுமாரி அதுக்கப்புறம் தான் அந்த யமுனை நதி இதாகிடுச்சு, தூய்மையானது. அதுக்கப்புறம் தான் சனிக்கிழமைங்கிறது வந்து ஒரு நல்ல தினமாக மகாவிஷ்ணு வணங்கக்கூடிய ஒரு புண்ணிய தினமாக சனிக்கிழமை ஆச்சு.